அறிமுகத்தோடு பல விடயங்களை இந்த மக்களுக்காக அவர் முன்வைக்க வந்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த வருகையின் மூலமாக நாங்கள் பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்திலே இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கிருக்கின்றவர்கள் பல விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் குறிப்பாக நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற ஒரு சமூகமாக மாறி இருக்கின்றோமா என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே எவ்வாறு எங்களை ஏமாற்ற முடியும் என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அறிந்திருக்கின்றார்கள். சிலர் இனவாதத்தை கையிலே எடுத்துக் கொள்கின்றார்கள். இம்முறை வெறும் பொய்களை சொல்லி இன்று சிலர் ஏமாற்றம் செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தினால் இன்று எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அண்மையிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கிண்ணியா பிரதேசத்திலே ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார். கூட்டத்துக்கு வந்து அவர் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இருந்த அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது வேறு யாருமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுந்துகின்றது. ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது சிறுபிள்ளைத்தனமான சில விடயங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒன்றை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு விடயத்தை சொல்கின்றார், உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய உறுப்பினர்கள் அல்லது எங்களுடைய சபை எங்களுடைய அதிகாரம் இல்லாவிட்டால் நாங்கள் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று சொல்கின்றார். ஆக இவ்வாறான ஒரு ஜனாதிபதி இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவிப்பதாக இருக்குமாக இருந்தால் அவர் எந்த நிலைப்பாட்டிலே இருக்கின்றார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று உள்ளூராட்சி மன்றத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த பிரதேசத்திலே வருகின்ற வருமானத்தை கொண்டு அந்த பிரதேசத்தின் மூலமாக ஈட்டுகின்ற வருமானத்தை கொண்டுதான் பல விடயங்களை அந்த சபைகள் முன்னெடுத்து செல்கின்றார்கள். இன்று மத்திய அரசாங்கத்தில நிதி ஒதுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை வெல்ல வையுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் நிதியை பெற்றுத் தருவோம் என்று ஒரு ஜனாதிபதி சொல்வாராக இருந்தால் எவ்வாறான ஒரு ஜனாதிபதியாக அவர் இருப்பார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதை போன்றுதான் அவர் சொல்லுகின்ற விடயம், சென்ற காலங்களிலே அரசியல் தலைமைத்துவங்கள் அரசியல்வாதிகள் செய்த ஊழல்கள் எல்லாம் இன்று நாங்கள் பிடித்து இன்று காசுகளை பணங்களை இன்று நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். இன்று அவ்வாறு அந்த ஊழல்கள் நிறுத்தப்படுமாக இருந்தால் ஊழல்கள் நிறுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் பணங்கள் சேகரிக்கப்படுமாக இருந்தால் பணங்கள் சேகரிக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏதாவது முன்னெடுக்கப்படுகின்றதா? ஏதாவது புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதா? கடைசி சென்ற காலங்களிலே இருந்த விலைவாசிகளாவது இந்த அரசாங்கத்திலே குறைந்து காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் இவர்கள் எவ்வாறு தேர்தல் காலங்களிலே அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் என்னென்ன பொய்களை சொல்லி வாக்குகளை எடுத்தார்களோ இன்று அந்த வாக்குகளை மீண்டும் மக்களை ஏமாற்றி எடுக்க முடியும் என்பதற்காக இன்று அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொன்ன விடயங்களிலே பார்க்கின்ற பொழுது அவருக்கு பல விடயங்கள் கெட்ட விடயங்களாக காணப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே IMF கட்டது, அதே போல இந்தியா கட்டது, நரேந்திர சிங் மோடி கட்டவர், அதே போன்று பெட்ரோல் விலை அந்த பெட்ரோலிய சூத்திரம் அதாவது எரிபொருள் சூத்திரம் அவர்களுக்கு கெட்டது, தனியார் மயப்படுத்தல் என்பதெல்லாம் கெட்ட விடயங்களாக மேடைகளிலே உரையாற்றியவர்கள் இன்று அவற்றை எல்லாம் சரியான விடயங்கள் நல்லது என்று சொல்லுகின்ற ஒரு அளவுக்கு வந்திருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய மூதூர் பிரதேசத்திலே காணப்படுகின்ற சில விடயங்களை கூட அவர்கள் எதிர்த்தார்கள். இன்று அந்த எதிர்ப்பை கூட இன்று ஆன்லைனிலே மோடி அவர்களுடன் சேர்ந்து திறப்பு விழா செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆகையால் இவர்கள் சொல்லுகின்ற பொய்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நிலை ஒரு சூழல் இன்று எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழலை நாங்கள் சரியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் மூலமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று அவர்களுடைய ஒரு குறையை சொன்னால் உடனடியாக ஒரு லிஸ்டை வெளியிடுவோம் அல்லது ஒரு சென்ற காலங்களிலே செய்த ஊழல்களை வெளியிடுவோம் என்று சொல்வார்கள்.
குறிப்பாக எல்லோரும் நினைவிருக்கும் இந்த பார் பெர்மிட் சம்பந்தமாக பல விடயங்களை பேசினார்கள். யார் இந்த பார் பெர்மிட்டுக்கு பின்னால் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் எல்லாம் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். கடைசியிலே என்ன நடந்தது? தேர்தல் காத்து சொன்னார்கள் அது சட்ட விரோதமாக வழங்கப்பட்ட பார் பெர்மிட்டுகள், நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் அவற்றை எல்லாம் இல்லாமலாக்கும் என்று சொன்னவர்கள் இன்று அது சரியான முறையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை யாருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் இன்று மறைக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்றால், அண்மையிலே கூட ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி அவர்களை இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் யார் என்பதை வெளிக்காட்டுவோம் என்று. இன்று நாங்கள் 17ஆம் தேதி இருக்கின்றோம். இன்னும் 3-4 நாட்களிலே 21ஆம் தேதி வருகின்றது. இவர்கள் யார் பிரதான சூத்திரதாரி என்பதை காட்ட முடியுமா என்பதை நாங்கள் இவ்விடத்திலே கேட்கின்றோம். ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதல் என்பது ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒரு முறுகலை ஏற்படுத்திய ஒரு மிக பயங்கரமான ஒரு மோசமான ஒரு செயற்பாடு. ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்துவதற்காக, ஒரு நல்லாட்சி அரசாங்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் அல்லது அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுடைய பிரதான சூத்திரதாரி அவர்களை காட்டுகின்றதாக இன்று ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இன்னும் 4 நாட்களுக்குள் யாரை அவர்கள் காட்டப் போகின்றார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இதனால் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ சகோதரர்கள் கூட இன்று பல மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் எல்லாருடைய பார்வையும் இதன் பின்னணியிலே இருக்கின்றவர்கள் யார், இதனுடைய பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை எல்லாம் இன்று பார்ப்பதற்கு இன்று அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்று ஜனாதிபதி அவர்கள் அல்லது ஆளும் தரப்பிலே இருக்கின்ற சிலர்கள் ஒரு தேர்தல் காலம் வருகின்ற பொழுதுதான் இந்த திருடர்களை கொலை செய்ய பிடிக்க வேண்டும், திருடர்களை கைது செய்ய வேண்டும், திருடர்களுக்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கப் போகின்றோம் என்பதை எல்லாம் மேடைகளிலே பேசுகின்ற ஒரு பேச்சாளர்களாக இருக்கின்றார்கள். என்ன செயற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை கேட்க வேண்டும். இன்று நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம், பண மோசடியை செய்கின்றவர்கள் மாத்திரமல்ல திருடர்கள், பணத்தை கொள்ளையடிக்கின்றவர்கள் மாத்திரமல்ல திருடர்கள். இன்று உங்களுடைய கட்சியிலே இருக்கின்றவர்கள் இன்று கல்வியிலே திருட்டு செய்திருக்கின்றார்கள். கலாநிதி பட்டத்தை திருடியவர்கள் என்பிபிக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது கல்வியாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் திருட்டு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று அந்த பார்லமெண்டத்திலே இந்த பார்லமென்ற உறுப்பினர் தகுதியானவர், கல்வி தகுதி என்ன என்பதை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அரசாங்கத்தில் இருக்கின்ற 159 பேரும் அவர்களுடைய கல்வி தகுதிகளை இன்னும் அவர்கள் பார்லமெண்டத்திலே சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சிறுவர் பாடசாலையில் இருந்து அவர் படித்த எல்லா படிப்புக்கான ஆதாரத்தையும் அவர்கள் பார்லமெண்டத்திலே நிரூபித்திருக்கின்றார்கள். ஆக இதை ஆரம்பித்தவர்கள் அவர்கள். இந்த ஆரம்பித்து விட்டு அவர்களால் காட்டிக்கொள்ள முடியாது. இந்த எதிர்க்கட்சி தலைவர் பார்லமெண்டத்திலே காட்டியிருக்கின்றார்கள். ஆகையால் அது காசாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் திருட்டு திருட்டு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே பல விடயங்கள் காணப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான நாடகத்தை தான் இன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் மிக கவனமாக இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாற்றத்தின் மூலமாக, இந்த மாற்றத்தின் ஊடாக எங்களுடைய நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு இடம் இருக்கின்ற எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அருணகுமார் அவர்கள் இன்று பல முஸ்லிம் பிரதேசங்களுக்கு செல்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய ஏதோ அடுத்த நபி பட்டத்தை பெறுகின்றது போன்று சில பேச்சுக்களை பேசுகின்றார்கள். ஆனால் இன்று பலஸ்தீன் என்று சொன்னால் இன்று அந்த விடயத்திலே மௌனியாக காணப்படுகின்றார்கள். அதை பற்றி பேச போனால் யாரும் இல்லை. இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அந்த பிரச்சனை எப்ப தொடங்கியதோ அவர் இன்று பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமான பல விடயங்களை பேசியிருக்கிறார்கள். அது நாங்கள் இங்கு சொல்லவில்லை. உங்களுக்கு தேவை என்றால் ஹெட்சாட்டுகள் இருக்கின்றது, வீடியோக்கள் இருக்கின்றது, அவருடைய தனிப்பட்ட சோசியல் மீடியாக்களிலே அவர் எப்படி பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இன்று சிக்கர் ஒட்டினவர்கள் கைதாகின்றார்கள். இன்று சிக்கர் ஒட்டினவர்களை கைது செய்துவிட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளை இடையூறு செய்கின்ற செயற்பாட்டுக்காக நாங்கள் அந்த கைதை நாங்கள் மேற்கொண்டோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இன்று இன ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற எத்தனையோ இனவாதிகள் இருக்கின்றார்கள். அது எல்லா கட்சி
ஆகையால் தயவு செய்து மீண்டும் இனவாதத்தை கையில் எடுக்காமல் உண்மையான பிழை செய்தவர்களுக்கான தண்டனையை வழங்குகின்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இன்று வரலாற்றிலே எந்த ஜனாதிபதியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நினைக்கின்றேன் இவ்வளவு கீழே இறங்குவது கிடையாது.